10 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 6 ரெஸ்டாரண்ட் வந்துட்டு எல்லாமே டிலே தான். கூட்டம் குறையாத இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடமா தான் இருக்குது. அதுக்கும் ஒரு டைம் வரும். அது எல்லாமே வந்துட்டு வீடியோவில் வரும் கண்டிப்பாக. இன்னைக்கு டே 128. 6 நாள் வந்து ஊருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஈவினிங் ஷிஃப்ட்டு 7 to 10 தான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்கப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் ரைடு எடுக்கலான்னு பார்த்துக்குள்ள பைக்கு நல்லா மழையில் நனைஞ்ச காரணத்தினால ஏதோ ஒயர் லூஸ் கனெக்ஷனாக இருந்திருக்குது. அதை போய் சரி பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் ரூமில் வந்துட்டு வேறு ஒரு அந்த டிசைனிங் ஒர்க்கு அப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. அப்புறம் பிஸ்னஸில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக அந்த மேக்னெட் இதை வந்துட்டு ஷாப்பில் ஆல்ரெடி பிஸ்ஸை வச்சாச்சு. கொஞ்சம் இப்போ இங்கே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகன்ட்டு திங்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஊர்லேயே கட் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு டிசைனிங்கை கொஞ்சம் பண்ணிவிட்டு அதை இதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், பார்த்துக்குவோம். இப்போ டைம் அரௌண்ட் 11:45 ஆகுது. இப்போ 9th ஆர்டர் பிக்கப் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா வேறு இருக்குது. 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஓரளவு இன்சென்டிவ் கிடைக்கும். ஏன்னா நைட் ஷிஃப்ட் மட்டும் தானே இன்றைக்கி பார்க்குறேன். அதனால் இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்னும் ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கன்னு இல்லை, இன்றைக்கி வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 6 ரெஸ்டாரண்ட் வந்துட்டு எல்லாமே டிலே தான். டிலே பண்ணி கொடுத்தே வந்துட்டு நமக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னொன்று, இந்த சைடு போயிட்டு இருக்கக்குள்ள நிறையா பிளேஸில் வந்துட்டு இந்த போஸ்டர் பார்த்துட்ருக்கேன். நினைவஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதில் பார்க்குற ஆட்களை பார்த்தோன்னா எல்லாமே சின்ன வயசு பசங்க தான். ஈவன் வந்துட்டு அது அகால மரணம்னா ஆக்சிடென்ட்டுன்ட்டு சொல்லுவாங்க, அது கூட கிடையாது. எல்லாம் இயற்கை எழுதினார் அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. நிறைய போஸ்டர் இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன். என்னத்தை சொல்ல, ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசுக்குள்ளே தான். அதில் சில பேர் வந்துட்டு 20 வயசே இறந்து 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அப்படிங்கிற மாதிரி செலுத்துறாங்க. அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்மாகில் என்னால் பார்க்க முடியுது. இந்த ஏகப்பட்ட டாஸ்மாக்கு நான் போகிற வழியிலே வந்துட்டு இருக்குது. அது காலையிலே நைட்டு வரைக்குமே வந்துட்டு கூட்டம் குறையாத இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடமா தான் இருக்குது. அப்படியே டோட்டலாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுனா தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்க முடியும். என்னத்த சொல்கிறதுனே தெரில. அவங்கெல்லாம் பார்க்க என்ன பொடி பசங்களாக இருக்கிறாங்க, பட்டு இறந்துட்டாங்க. இயற்கை எழுதினார். என்னடா இயற்கை எழுதினார்? நேச்சுரல் டெத்து. இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு ஆக்டிவாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளேஸு. நம்மளை ஒன்றும் சொல்ல வேணாம், பாடி தான் இப்படி இருக்குது. அல்லாதனால வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அதுக்கும் ஒரு டைம் வரும். அது எல்லாமே வந்துட்டு வீடியோவில் வரும் கண்டிப்பாக. இந்த போஸ்டரில் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். எல்லாருமே இல்லை, அதிகமான போஸ்டரில் வந்துட்டு அந்த யங்ஸ்டர்ஸை நான் பார்க்க முடியுது. ஈவன் அதே மாதிரி அந்த டாஸ்மாக்கு அதுல எல்லாம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் குமிஞ்சு கிடக்குறாங்க. சின்ன பசங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 18 வயசு ரீச் ஆகிடுச்சா என்னன்னு நமக்கு தெரில. ஆனால் அவங்களும் வந்துட்டு போய் அங்கே அதில் நிற்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதெல்லாம் பார்க்க. எப்பா அதில் இல்லாமல் இது மட்டும்தான் அப்படின்னா போதை பழக்கம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட விதத்தில் இருக்குது. எல்லாத்தையும் அடித்து சாத்துறாங்க போல். ரொம்ப இதாக இருக்குது. எல்லாம் கம்மி பண்ணுங்க. உங்களோட லைஃப்பை, கெரியரை அதெல்லாம் பார்த்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிங்க.